ப்ரோ தீபாவளி வேற வருது, என்ன பிளானு? ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். 2000 ரூபாய்க்கு எடுக்க போறேன். என்ன ப்ரோ, துணியா? இல்ல ப்ரோ, சரக்கு. இவன் கிடக்குறான். நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? எங்க ப்ரோ, ட்ரெஸ் எல்லாம் பீரோக்குள்ளதான் இருக்கு, போயிட்டு தான் எடுக்கணும். சும்மா விளையாடாரா? விளையாடலாம் இல்ல ப்ரோ, சேக் தான் பண்ணிக்கிறீங்க. ப்ரோ வீரர்கள் போலான்னு இருக்கேன், வெடி வாங்கலாம் போயிட்டு. போலாம் ப்ரோ. ரைட்டு ப்ரோ. என்னது வெடி வாங்க போறீங்களா? ஏன்டா வெடி வாங்கி இப்படி காசை கறியாக்குறீங்க? வெடி வாங்கி வெடிக்கிறனால எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எவ்வளவு பாதிப்பா இருக்கும். அதை விட ஏர் பொல்யூஷன் இருக்குல்ல, அது எவ்வளவு டேமேஜ் ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்க பறவைகள்லாம் இருக்க இடம் இல்லாம எங்கிட்ட தவிச்சு ஓடிடும்டா. அடுத்த நாள் தூய்மை பணியாளர்கள் வராங்க, அவங்க காலையில கூட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. வெடி வெடிக்கிறாங்களா வெடி காசை கறியாக்குறதுக்குன்னு வந்துட்டாங்க. சரி போங்கடா. டேய், ஒரு வெடி தாண்டா வாங்க போறேன்னு சொன்னோம், அதுக்கு ஏன்டா இவ்வளவு பேசிட்டு? இல்ல, எனக்கு காசு போட்டு வெடி வாங்கி காசை கறியாக்குறது பிடிக்கவே இல்லடா. ஒரே டென்ஷனா இருக்குடா. தீப்பெட்டி இருக்கு. தீப்பெட்டி தானே?